ஃபோன் நல்லா நல்லா லெதர் ஃபினிஷில் சும்மா ஆரஞ்சு கலர் நல்லா பிரைடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து நல்லா நார்மலாக சின்னதாக அழகாக இருக்குங்க, ஹேண்டியாக நல்லா இருக்குங்க. சவுண்ட் குவாலிட்டி இந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன், காப்பிரைட் வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிகேல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Honor X9B அப்படின்ற இந்த ஃபோனை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வெறும் ஃபோன் மாத்திரம் இல்லை, இது கூட காம்போவாக நம்ம வாங்கியிருந்த இந்த இயர்பட்ஸும் சேர்த்தே நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். இது நம்ம ஊரில் இல்லைன்னு சொல்லியிருந்தியாப்பா, அது எப்படிப்பான்னா சில ஃபோன்ஸு சில மாடல்ஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வச்சுருந்தேங்க, MI 8 Liteன்னு சொல்லிட்டு. அது வந்து துபாய்லேயும் தாய்லாண்டில் மட்டும்தான் லான்ச் ஆயிருந்துச்சு. இந்தியாவில் கடைசி வரையும் அந்த ஃபோன் லான்ச் ஆகலை. அந்த மாதிரி சில ஸ்பெஷல் எடிஷன்ஸ், இந்த லைட் வெர்ஷன்ஸு, இந்த மாதிரி சில ஃபோன்ஸ்லாம் வந்து இது ஆக்சுவலாக இந்தியாவில் லான்ச் ஆகுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழில் இது யாருமே இன்னும் வீடியோ போடவே இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுறோம். வித் இந்த காம்போவோடவே வாங்கி இங்கே ஆன்லைனில் இதை அப்ளை பண்ணி வாங்கலாம், ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். பட் ஆனால் 10 நாள் 15 நாள் வெயிட்டிங் பீரியடு. நான் ஹோல்சேல் டீலரில் போய் டேரெக்டாக சைனீஸ்காரங்கிட்டே போயிட்டு பேசி அதே ஆன்லைன் ப்ரைஸு இன்னமும் அதே ப்ரைஸ் தான், ₹1 கூட அவன் குறைக்கலன்னு சொல்லிட்டான். சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறது, ஏன்னா மார்க்கெட்லேயும் வேறு பீஸும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு வாங்கிடுவோம். ஏன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டும் இதுதான் வேணும், இந்த காம்போவில் சூப்பராக இருக்குது, ஏன்னா இயர்பட்ஸும் வந்துடுது, ப்ளஸ் வந்து இதுவும் ஃபோனும் கிடச்சிருது, அதுவும் இந்த ஆரஞ்சு தான் வேணும், சன்ரைஸ் ஆரஞ்சு இந்த கலர் பேர், இதுவும் நல்லா இருக்குது சூப்பராக. சரி வாங்க இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். சரி வாங்க இப்போ வந்து இந்த கவரை கிழிச்சு இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோமா. ஒரு ஆவலாக இருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ஃபோனை பார்க்கலாமா இல்லை ஏர்பாட்ஸ் பார்க்கலாமா? இல்லை ஃபஸ்ட்டு ஃபோனையே பார்த்துருவோம். இதுக்குள்ளே வேறு டேப் போட்டு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேல் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ், அதாவது 12 மந்த்ஸுக்கு ஒன் டைம் வந்து இதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாரண்ட்டி கூட கொடுக்குறாங்க இந்த ஃபோனுக்கு. அதனால தான் என் நண்பர் இந்த ஃபோனையே சூஸ் பண்ணார். பாக்ஸு பெருசாக இருக்குது. எல்லா ஃபோனும் இப்போ சின்னதாக வந்துகிட்டு இருக்க நேரத்தில் இவனுங்க நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா. இதில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃபோன் இருக்குது. ஃபோன் நல்லா லெதர் ஃபினிஷில் சும்மா ஆரஞ்சு கலர் நல்லா பிரைடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஃபுல் கர்வ் டிஸ்பிளே, அப்படி கீழே சிம் இஜெக்டரு, டைப் சி, அப்புறம் ஸ்பீக்கர்லாம் இருக்குது. மேலே மைக்கு பரவாயில்ல, ஒரே சைடில் வந்து பவர் வால்யூமும் பவர் பட்டனும் கொடுத்துட்டாங்க. இது அப்படியே இந்த ஃபோனை இப்படி வச்சுட்டு வேறு இன்னும் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் இந்த IME ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது, இது ஓகே பரவாயில்ல. ஒரு TPU கேஸ் வேறு உள்ளே கொடுத்துருக்காங்க, சூப்பருங்க, நல்லா இருக்குப்பா. நான் ஒன்று ஃபுல்லாக இந்த இடத்துல கட்டு கொடுத்துட்டாங்க கேமராவுக்கு. இதை போட்டுருவோம். நல்லா இருக்குது ஃபுல். இது ஆன் ஆகி இவர் வரட்டும், நம்ம வேறு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பரவாயில்ல, சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. எவனுமே சார்ஜர் கொடுக்க மாட்டானுங்க, இவங்க சார்ஜர் கொடுத்துருக்கானுங்க. சூப்பர். 18 வாட்ஸ் சார்ஜர் தான் இது, பரவாயில்ல. சார்ஜரே கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கேபிள், இது USB-யும் டைப் சியும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் டைப் சி டு டைப் சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் இவங்க USB கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நான் வேறு ஒரு இதில் பார்த்தேன், நான் இந்தியிலலாம் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களாங்க. ஆனால் இது வந்து வெறும் ஒரே ஒரு போட்டு தான் இருக்கிறதுனால இதுக்கு வந்து அந்த அடாப்டரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, டைப் சி டு இந்த அடாப்டரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனை பார்ப்போம். ஃபோன் இங்கிலீஷ், எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இங்கிலீஷு. கெட் ஸ்டார்டட். இந்தியாவே கொடுத்துக்குவோம் ரீஜியன். ஆக்சுவலி இங்கேயே இப்போ கேமரா இங்கே தொட்டு பார்க்கும்போது தெரியுது, ஆல்ரெடி இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து ஒட்டியிருக்காங்க. மேலேயே வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியிருக்காங்க அவங்க. ஸோ எடுத்தோடனே கேஸை போட்டு அப்படியே ஃபோனை சிம்மை போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் அழகாக வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்கிப்பு கொடுத்தாச்சு. இப்போ ஸ்கிப்பு கொடுத்துட்டு டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீனு இது மாதிரி ட்ரைலர்லாம் இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. வந்தாச்சுங்க. ஏடா இப்போ தான் இந்த டச்சு அந்த டச்சு எல்லாத்தையும் கேட்டுருக்கா. கங்க்ராச்சுலேஷன். டுட்டோரியல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஃபினிஷ் ஓகே.
வந்தாச்சு. ஃபோன் அப்படியே சும்மா அந்த எட்ஜு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டவுன்லோட் சாஃப்ட்வேர் அப்டேட் லேட்டர்ப்பா இருப்பா. முதல்ல நம்ம ஃபோனை பார்ப்போம். இந்த சாம்சங்கில் வர அந்த கர்வ் எட்ஜு மாதிரி சூப்பராக அழகாக இருக்குங்க. அப்படியே அந்த எட்ஜு கர்வ்லாம் எதுவுமே இப்போ மெயில் ஐடி எதுவுமே போடல. நல்லா இருக்குது. இப்போ ஏதாவது ஆப்பு பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது டபாக் அப்படி இப்படி போகுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. மெயினே வந்து இந்த கேமரா தான். 3 கேமரா இருக்குது இதில். 3 கேமரா மாடியூல் தான். செம்ம லெதர் ஃபினிஷிங்கில் செம்மையாக இருக்குது ஃபோனு. சரி ஓகே, இதையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அடுத்து இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோமா. ஏர்பாட்ஸும் ஒரு வழியாக பிச்சாச்சு. இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள். இது ஆக்சுவலி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எடிஷனு. அதுலேயும் வந்து 35 hours லாங் பேட்ரி லைஃப் இருக்குது. வேறு பேலன்ஸ்ட் அண்ட் என்ஹேச்சிங் சவுண்ட் குவாலிட்டி, டியூவல் மைக், ஏஎன்சி டியூரிங் கால் கூட இருக்குது போல். ஸோ அப்போ கால் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும். உள்ளே என்ன இருக்குது பார்த்துருவோமா. ஹானர் சாய்ஸ் இயர்பட்ஸ் X5 லைட். உள்ளே அந்த எடுத்த உடனே சும்மா சூப்பர். ஏன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக வச்சுருக்காங்க உள்ளே. பரவாயில்ல. ஃபோட்டோவில் பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து நல்லா நார்மலாக சின்னதாக அழகாக இருக்கேன், ஹேண்டியாக. பரவாயில்ல. இந்த பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது ஒரு இண்டிகேஷனுக்கு ஒரு லைட்டு, டைப் சி போர்ட்டு. ஓகே, வேறு உள்ளே என்ன இருக்குது பாக்ஸுக்குள்ளே. எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர் டிப்ஸ் வேறு 4 பீஸ் இருக்குது. வேறு கேபிள்லாம் எதுவும் தரலையா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இயர்பாட்ஸ் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபோன் கூட போய் கனெக்ட் ஆகுதான்னு கனெக்ட் பண்ணி பார்ப்போமா. எடுத்தோடனே காட்டுச்சு பண்ணேன். எனேபிள் ஆன்லைன் டிவைஸ் அப்டேட், அக்ரிப்பா. ஓகே, காட்டுது இது. அவ்வளோதான், கனெக்ட். ஸோ அப்போ எதுவுமே பட்டன் இல்லை, வெறும் இது மட்டும் யூஸ் பண்ணால் போதும் போல். டுட்டோரியல்லாம் வேணாண்டாயப்பா. ஓகே, இப்போ இந்த ஏர்பாட்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. நல்லா இருங்க சவுண்ட் குவாலிட்டி. இந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன். காப்பிரைட் வந்துடும். நல்லா பேஸ்லாம் செம்மையாக இருக்குது. குவாலிட்டிலாம் வந்து அப்படியே கேட்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பேஸ் தான் நல்லா இருக்கு. ஹெட்ஃபோனில் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த ஃபோனை அன்பாக்சிங் பண்ண கொடுத்த நண்பருக்கு நன்றி. அதுக்கப்புறம் அவரோட ரிவ்யூ வேணால் உங்களுக்கு வேணும்னா அப்புறம் அவர் யூஸ் பண்ணி ஒரு 10 நாள் கழித்து வேணால் கேட்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா ஆரஞ்சு கலர், சன்ரைஸ் ஆரஞ்சு இந்த கலர் பேர். இந்த கலர் நல்லா இருக்குது. அதுவும் இந்த லெதர் ஃபினிஷில் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக வந்து 12 GB ரேமு ப்ளஸ் 8 GB வேறு கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஹானர் ரேம் டர்போ இதுவும் அதான் ப்ளஸ் 8 GB. ஸோ அப்போ 20 GB ரேமு ப்ளஸ் வந்து இதில் மெமரி கார்டு போட முடியாது. 256 GB ஸ்டோரேஜ், இன்பில்டு ஸ்டோரேஜ் தான், மெமரி கார்டு போட முடியாது. அதில் இவனுங்க எடுத்தது போக ஃபோன் சிஸ்டம்னு எடுத்துக்கோல, அது போக 234.37 GB ஃப்ரீயாக இருக்குது இதில். ஸோ அதனால் வந்து ஒரு நார்மல் யூஸ், சும்மா கச்சன்னு ஃபோட்டோ எடுக்கிற ஆளை விட நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் நல்லாயிருக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 13 லேட்டஸ்ட்டு தான். அதுவும் இவனுங்க ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஒரு ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன், அவங்க மேலே ஒரு பிளாட்ஃபார்ம், அது வந்து மேஜிக் OS வெர்ஷன் 7.2 அந்த மாதிரி நல்லா இருக்குது. சூப்பராக எல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். அதுவும் இதில் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1 செப்டம்பர்லேருந்து தான் இந்த பேட்ச் லெவல் அப்டேட்டு. எப்படியும் ஹானர் மேக்ஸிமம் இந்த ஹானரு, அதுக்கப்புறம் சாம்சங், இவங்கெல்லாம் மேக்ஸிமமே வந்து எல்லாம் 5 to 6 வருஷத்துக்கு வரைக்கும் எல்லாம் பேட்ச் லெவல் அப்டேட்டு, ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறானுங்க. அதனால் இது ஒரு சூப்பர் தான். நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்லீக்காக சூப்பராக இருக்குது. அனிமேஷன் ரொம்ப ஆப்ஸ் எல்லாம் இப்போ நார்மலாக சைனா ஃபோன்னாலே வந்து நிறைய ஆப்ஸ் கொடுத்துருவானுங்கள ப்ரீ இன்ஸ்டால்டு, அந்த மாதிரி ரொம்ப நிறையா கொச்சன்னு இல்லாமல் மை ஹானர் அப்புறம் ஆப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆப் தவிர மேக்ஸிமம் வேறு எதுவுமே கொடுக்கல. எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸு அப்புறம் ஃபேஸ்புக்கு அதெல்லாம் இப்போ எல்லாம் கொடுத்து, இதை தாண்டி கேமு அந்த மாதிரிலாம் கொச்சன்னு கொடுக்காம நெட்ஃப்ளிக்ஸு, ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு, அதுக்கப்புறம் ஹானரோடது இந்த மாதிரி வந்து ப்ரீ இன்ஸ்டால், இந்த 5 ஆப் தான் ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்துருக்கான். மற்றபடி ஃபோன் வந்து நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்குது. அது 120 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நல்லா இருக்குது ஃபோன்.
அப்டேட் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஆன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இது டேரெக்டாக. ஸோ இந்த நல்லா இந்த சன்ரைஸ் க்ரீன், அதுவும் இல்லாமல் இந்த கேமரா மாடல் பின்னாடி வந்து சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே. டெக்னிக்கலாக அந்தளவுக்கு இன்னும் ஃபோனை பற்றிலாம் தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருந்துச்சு ரிவ்யூ, ஏன்னா ஊர்லேயே இந்த ஃபோன் இன்னும் லான்ச் ஆகலைல்ல. ஸோ அதனால் உங்களுக்கு யாராவது நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஃபோன் எப்படி நல்லா இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஃபோனோட ஓனர்கிட்ட ஒரு வாரம் 10 நாள் கழித்து ஃபோன் ரிவ்யூ எப்படி இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு, டிஸ்பிளே பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். மற்றபடி ஏர்பாட்ஸ் வந்து நல்லா இருக்குது, நல்லா பேஸோட நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபை கண்டிப்பாக அமுத்துறீங்க, டிஸ்லைக்காவது பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ஏஐக்கு வந்து யூடியூப் ஏஐ வந்து எல்லாருக்கும் நம்ம வீடியோவை காட்டும். அதனால் மறக்காமல் லைக்கு, அப்புறம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் நீங்கள் சொல்லலாம். நான் அதை ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்காக. இன்ஸ்டாவில் போய்ட்டு உங்கள் பிக்னு சர்ச் பண்ணி அங்கேயே மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய்.